ரவி ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராரு. அங்க அவரோட ஒய்ஃப் அவருக்காக ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அன்னைக்கு நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல என்ன நடந்தது, இவங்களோட கிட்ஸ் என்னென்ன பண்ணாங்க, இவங்க மார்க்கெட் போன கதைன்ட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரும் காமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு வாட்டி தலையை மட்டும் அசைச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அவர் பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டடா தெரியறாரு. இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா தெரியறாங்க. இங்க அவங்களோட எமோஷன்ஸ் என்னவா இருக்கும்? இங்க ரவி அவரோட வைஃப் கிட்ட ரியாக்ட் பண்ணினதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இதே மாதிரி சிச்சுவேஷனை லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, எய்தர் ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க ரவி ஒரு லாங் டேக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு. நிறைய ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அது ஒரு மென்டல் ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா வருவாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்துல நம்ம பிளாங்க் ஆயிடுவோம். நம்மளோட பிரெயின் அப்படிதான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பேசினாலும் அவங்களால ஃபுல்லா கவனிச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ ரவியோட சிச்சுவேஷன் இப்படி இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் அவங்களோட ஒய்ஃபோட சிச்சுவேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நம்மள கேர் பண்ணிக்கல, நம்ம பேசுற விஷயங்களுக்கு இங்க அட்டென்ஷன் இல்லை, நம்மளோட பார்ட்னருக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய யோசனைகள் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே இப்போ வேற வேற தாட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே எப்படி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் அங்கே டயர்டா வந்திருக்காங்களா அப்படிங்கிறத கவனிச்சு அவங்களோட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணலாம். ஹஸ்பண்ட்மே நான் டயர்டா இருக்கேன் அப்படிங்கிறத ஒய்ஃப்க்கு தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வராம இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஸ்டோரியில பார்ப்போம்.